ஓம் சாந்தி. நாம் உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவராக இருக்கும் ஆத்மா. நாம் சதா சக்திசாலியாக இருக்கும் ஆத்மா. நாம் சங்கல்பங்களிலும் கூட சுத்தமானவராக இருக்கும் ஆத்மா. நாம் உண்மையிலும் உண்மையான வைஷ்ணவர்களாக ஆகின்றோம். உண்மையான வைஷ்ணவர்களாகிய நாம் உணவில் பத்தியம் கடைபிடிப்பதன் கூடவே தூய்மையாகவும் இருக்கின்றோம். நாம் தந்தையை இரவு பகல் நினைவு செய்து கொண்டு வந்தால் நம்முடைய கவலைகள் தூர விலகிவிடுகின்றது. எவ்வாறு நாம் லௌகிக உறவினர்களை நினைவு செய்கின்றோமோ அதே போன்று தந்தையை நினைவு செய்தால் ஆஹா சௌபாக்கியம். பரமபிதா பரமாத்மா சிவனைத்தான் இறை தந்தை என்றும் ஞானக்கடல் என்றும் அழைக்கின்றோம். அவர் ஞானக்கடலாக இருப்பதால் ஆசிரியராகவும் இருக்கின்றார். ராஜயோகம் கற்பிக்கின்றார். சத்கதியில் வல்லலாகவும் இருக்கின்றார். நாம் பிரம்மா குமார் குமாரிகள். இது சங்கமயுகமாகும். ராஜயோகத்தின் லட்சியம் குறிக்கோளும் இருக்கின்றது. இந்த படிப்பே புது உலகிற்காகத்தான். ஆத்மாதான் தானம் புண்ணியம் செய்கின்றது. இப்பொழுது நாம் தேகத்தின் சம்பந்தங்களை விடுத்து நம்மை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தை ஒருவரை நினைவு செய்கின்றோம். இப்பொழுது நம்முடைய 84 பிறவிகள் முடிவடைந்து விட்டது. இப்பொழுது நாம் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகின்றோம். நாம் சௌபாக்கியசாலிகள். 1000 மடங்கு பாக்கியசாலிகள். கோடி மடங்கு பாக்கியசாலிகள். பல மடங்கு பாக்கியசாலிகள். நம்மை பாக்கியசாலிகள் என்று நினைப்பதால் தந்தையை நாம் நல்ல முறையில் நினைவு செய்து கொண்டே இருக்கின்றோம். ஆதலால் நாம் ரோஜா மலர்களாக ஆகின்றோம். தந்தை அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வல்லலாவார். தந்தை நமக்கு சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடை கடையின் ஞானம் கொடுக்கின்றார். இதன் மூலம் நாம் திரிகால தரிசிகளாக ஆகிவிடுகின்றோம். நாம் திரிகால தரிசியாகி
மற்றவர்களையும் ஆக்குகின்றோம். நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை சங்கமத்தில்தான் படிக்கின்றோம். நாம் அழிவற்ற பதவிக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் இப்பொழுது மிக மிக புத்திசாலிகளாக ஆகின்றோம். நாம் இங்கு வருமானம் சேமிப்பதற்காக வருகின்றோம். அழிவற்ற ஞான ரத்தினங்களின் பையை நிரப்பிக் கொள்வதற்காக நாம் இங்கு வருகின்றோம். நாம் பிராமணர்களாக இருக்கின்றோம். ஞானமடைந்து கொண்டிருக்கின்றோம். தந்தை எவ்வாறு அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்கிறாரோ அவ்வாறு நாமும் பின்பற்றுகின்றோம். யாராவது ஏதாவது கூறினாலும் கேட்டும் கேட்காதது போல் இருந்து விடுகின்றோம். நாம் புன்முறுவல் செய்து கொண்டே இருப்பதால் அவர்கள் தானாகவே குளிர்ந்து விடுகிறார்கள். யாராவது கோபப்பட்டால் அவர்கள் மீது நாம் மலர் தூவுகின்றோம். நாம் இப்போது சுகம் கொடுப்பவர்களாக ஆகின்றோம். இது ஆன்மீக யாத்திரையாகும். இப்பொழுது நாம் எந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றோமோ அந்த அளவிற்கு நன்மையும் செய்கின்றோம். நாம் குதாவின் குழந்தைகளாக இருக்கின்றோம். பகவான் தனது குழந்தைகளாக ஆக்குகின்றார் எனில் நாமும் பகவான் பகவதிகளாக ஆகிவிடுகின்றோம். தந்தை நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். நாம் சக்திசாலி ஆத்மா ஆகுவதற்காக யோகத்தின் ஒவ்வொரு விசேஷ தன்மையினுடைய ஒவ்வொரு சக்தியினுடைய மற்றும் ஞானத்தின் ஒவ்வொரு முக்கியமான கருத்தினுடைய பயிற்சியை செய்கின்றோம். பயிற்சியாளரான அன்பில் மூழ்கியிருக்கக்கூடிய ஆத்மாவாகிய நம் முன்பாக எந்தவிதமான தடையும் நிற்க முடியாது. ஆகையினால் பயிற்சியின் ஆய்வகத்தில் அமர்ந்து விடுகின்றோம். இப்பொழுது வரை ஞானத்தின் கடல், குணங்களின் கடல், சக்திகளின் கடல் என்று கடலின் அடிக்கு செல்கின்றோம். ஆகையால் அநேக விதமான விசித்திரமான அனுபவங்களின் ரத்தினங்களை அடைந்து சக்திசாலி ஆத்மாவாக ஆகிவிடுகின்றோம். எவ்வாறு தந்தை அபகாரம் செய்பவர்களுக்கு உபகாரம் செய்கிறாரோ அதே போன்று நாம் தந்தையை பின்பற்றுகின்றோம். யார் என்ன பேசினாலும் கேட்டும் கேட்காதது போன்று இருந்து விடுகின்றோம். நாம் புன்முறுவலோடு இருக்கின்றோம். ஒரு தந்தை கூறுவதை மட்டுமே நாம் கேட்கின்றோம். சுகமானவர்களாகி அனைவருக்கும் சுகம் கொடுக்கின்றோம். புத்திசாலிகளாகி நம்முடைய பையை
அழிவற்ற ஞான ரத்தினங்களினால் நாம் நிறைத்துக் கொள்கின்றோம். கடலுக்கு அடியில் சென்று அனுபவம் என்ற ரத்தினத்தை பெறக்கூடிய சதா சக்திசாலி ஆத்மா நாம். சங்கல்பத்திலும் கூட சுத்தமானவராக ஆகின்ற ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.